வணக்கம். நீங்க ஒரு ரிசர்ச்சரா? ஆனா கோடிங்ல கொஞ்சம் வீக்கா? ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க ரிசர்ச் முடிவுகள் வெறும் தற்செயல் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குன்னு ஏஐய வச்சு எப்படி நிரூபிக்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். உண்மையை தேடுறதுங்கிறது மனுஷனோட ரொம்ப ரொம்ப பழைய பழக்கம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு. இந்த தேடல் தான் இன்னைக்கு நவீன ஆய்வுகளோட அடித்தளமாவே இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒவ்வொரு ரிசர்ச்சரும் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்டுபிடிச்சது வெறும் ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல, அதுதான் உண்மையான மெய்ப்பொருள்னு எப்படி நிரூபிக்கிறது? இதுக்கான பதில் புள்ளியியல் முக்கியத்துவம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே பல ரிசர்ச்சர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கு இல்லையா? இப்போ அந்த தலைவலியை சரி பண்ணலாம். புள்ளியல ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. உண்மையை கண்டுபிடிக்க உதவுற சில முக்கியமான கருவிகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் பாக்ஸ்ல இருக்கிற சில முக்கியமான கருவிகள். உங்க கேள்வி என்னவோ அதுக்கு ஏத்த சரியான கருவியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். 2 குரூப்பை கம்பேர் பண்ண டி டெஸ்ட், 3 இல்ல அதுக்கு மேல குரூப்ஸ் இருந்தா அனோவா. இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, இதுல குழப்பிக்கவே வேண்டாம். டி டெஸ்டுக்கும் அனோவாக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளா பார்க்கலாம். நீங்க கம்பேர் பண்றது 2 குரூப், அதாவது ஆண் பெண் அப்படின்னா டி டெஸ்ட். அதுவே 3 இல்ல அதுக்கு மேல போச்சுன்னா, அதாவது இளங்கலை முதுகலை பிஹெச்டின்னு போச்சுன்னா அனுவா. அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போதான் மேட்ருக்கே வரும். இந்த கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ண நீங்க இனிமே ஒரு கோடிங் எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏஐக்கு சிம்பிளா நம்ம பேசுற மொழியில கமெண்ட் கொடுத்தாலே போதும். இந்த முழு ப்ராசஸையும் வெறும் 2 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். 1, உங்க டேட்டாவை, அதாவது அந்த சிஎஸ்வி இல்லனா எக்ஸல் ஃபைல ஏஐ கிட்ட கொடுங்க. 2, என்ன பண்ணணும்னு சிம்பிளா தெளிவா கேளுங்க. அவ்வளவுதான். இத பாருங்க, இதுதான் ஒரு சாம்பிள் கமாண்ட். இதுல எங்கேயாவது காம்ப்ளெக்ஸா கோடு இருக்கா? இல்ல. என்ன வேணும்னு மட்டும் தெளிவா கேட்டா போதும், ஏஐ மத்தத பாத்துக்கும். சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யும்? வாங்க ஒரு 3 நிஜமான ரிசர்ச் உதாரணங்களை வச்சு பாத்துடலாம். முதல் உதாரணம் ரொம்பவே காமனான ஒரு கேள்வி. ஆண் மாணவர்களுக்கும் பெண் மாணவர்களுக்கும் மார்க்ல ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கா? இங்க 2 குரூப் இருக்கு. சோ நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம். இதுக்காக நாம ஏஐக்கு கொடுக்கற கமாண்ட் இதுதான். பாருங்க எவ்ளோ சிம்பிளா இருக்கு. ஃபைல் பேரு, எந்த 2 குரூப்பை கம்பேர் பண்ணணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டோம். இந்த கமெண்ட்டுக்கு கோட் எழுதி ரன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு மேஜிக் நம்பர் இதுதான், பி வேல்யூ. நம்மளோட ரிசல்ட் தற்செயலா வந்ததா இல்ல உண்மையான்னு சொல்ற நம்பர் இது. இந்த கேஸ்ல பி வேல்யூ 0.03. இப்போ இந்த 0.03க்கு என்ன அர்த்தம்? இங்கதான் ரிசர்ச்சோட கோல்டன் ரோல் வருது. பி வேல்யூ 0.05 விட கம்மியா இருந்தா உங்க ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அது தற்செயல் இல்ல, உண்மை. சோ ஆண் பெண் மாணவர்களோட மார்க் வித்தியாசம் உண்மையிலேயே இருக்கு. சூப்பர். இப்போ அடுத்த உதாரணத்துக்கு போலாம். இந்த தடவை 3 குரூப், இளங்கலை முதுகலை அப்புறம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மார்க்ஸ்ல வித்தியாசம் இருக்கா? இதுக்கு நாம அனோவா டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம். பாத்தீங்களா, ப்ராசஸ் ஒன்னு தான். கமெண்ட்ல டெஸ்டோட பேரை மட்டும் மாத்துறோம். போன தடவை டி டெஸ்ட், இந்த தடவை அனோவா. மத்தபடி எல்லாம் சேம் தான். ரொம்ப ஈஸி. மறுபடியும் ஏஐ நமக்கு கொடுக்கற முக்கியமான அவுட்புட் பி வேல்யூ தான். இந்த முறை நமக்கு கிடைச்சது 0.01. நம்ம கோல்டன் ரூல் ஞாபகம் இருக்கா? 0.005 விட கம்மியா இருக்கணும். இங்க 0.001 தான் இருக்கு. சோ இந்த 3 குரூப்புக்கும் நடுவுல இருக்கிற மார்க் வித்தியாசம் உண்மையானது தான், அது தற்செயலா நடந்ததில்ல. ஓகே, நம்ம கடைசி உதாரணம் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க நாம நம்பர்ஸ் கம்பேர் பண்ணல, ஒரு மாணவரோட படிப்புக்கும் அவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி தொடர்பு செக் பண்ண நாம கைவர்க்க சோதனை, அதாவது சை-ஸ்கொயர் டெஸ்ட்டை யூஸ் பண்ண சொல்லி ஏஐ கிட்ட கேக்குறோம். கமெண்ட் வழக்கம் போல ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. இதுல நமக்கு கிடைச்ச பி வேல்யூ 0.02. மறுபடியும் நம்ம கோல்டன் ரூலை செக் பண்ணா இதுவும் 0.05 விட கம்மிதான். அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தரோட படிப்புக்கும் அவங்க வேலை வாய்ப்புக்கும் நிஜமாவே ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்மளால புள்ளி விவரப்படி நிரூபிக்க முடியுது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் சேர்ந்து உங்க சொந்த ஆய்வுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். முதல்ல உங்க கேள்விக்கு சரியான டெஸ்ட் தேர்ந்தெடுங்க. 2வது, ஏஐக்கு ரொம்ப சிம்பிளா தெளிவா கமெண்ட் கொடுங்க. 3வது, அந்த கோல்டன் ரூல், பி வேல்யூ 0.05 விட கம்மியா இருக்கான்னு பாருங்க.
அப்படி இருந்தா உங்க ரிசல்ட் தற்செயல் இல்லைன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, உங்க டேட்டால ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க உங்களை தடுக்கிறது எது? கோடிங் ஒரு தடையா? இனிமே இருக்காது. உங்க டேட்டாவை எடுங்க, இந்த சிம்பிள் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுங்க, உண்மைகளை வெளிக்கொண்டு வாங்க.